இப்போ நாம கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்க போகிறோம். நம்ம எல்லாரும் நம்முடைய வேதாகமத்தை கரங்களில் எடுத்து வைத்துக் கொள்ளலாம். இன்றைக்கும் நாம் மறுபடியும் வேத வசனங்களிலே, வேத வாக்கியங்களிலே தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட வசனத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு வசனம், அதை தான் இன்றைக்கும் நாம் பார்க்க போகிறோம். 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம், 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 27வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாயிருப்பான். ஸோ இது எதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு வசனம் அப்படின்னா, ஒவ்வொரு மாதத்திலும் நாம் என்ன பண்ணுறோம், பரிசுத்த பந்தியை நாம் என்ன பண்ணுறோம், அனுசரிக்கிறோம். ஸோ பொதுவாக அந்த பரிசுத்த பந்தி அனுசரிக்கப்படும் போது எல்லா திருச்சபைகளையும் இந்த வசனத்தை என்ன பண்ணுவாங்க, இந்த வசன பகுதியை வாசிப்பாங்க. எங்கேருந்து வாசிப்பாங்கன்னா 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 23வது வசனத்திலிருந்து 31வது வசனம் அல்லது 32வது வசனம் வரைக்கும் என்ன பண்ணுவாங்க, வாசிப்பாங்க. அப்போ வாசிச்சுட்டு இந்த குறிப்பான 27வது வசனத்தை சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை என்ன பண்ணக்கூடாது, புசித்து அபாத்திரமாய் அவருடைய பாத்திரத்தில் என்ன பண்ணக்கூடாது, பானம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி நாம பானம் பண்ணோம்னா நம்ம என்னவா இருக்கிறோமா, குற்றமுள்ளவர்களாக இருக்கிறோம். அப்போ அதுக்கப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில வசனங்கள் சொல்லும், அபாத்திரமாய் போஜனம் பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனம் பானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் என்னவா இருக்கிறீங்க, பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். அப்போ என்ன சொல்றாங்க, நீ அபாத்திரமாய் கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெற்றால் உனக்கு என்ன வரும், என்ன வரும், வியாதி வரும். அங்க என்ன போட்டிருக்குது, பலவீனர், வியாதி உள்ளவர்கள், நித்திரை அடைந்தவர்கள். அப்போ அபாத்திரமாய் பந்தியிலே பங்கு பெற்றால் நீங்கள் பலவீனராய் மாறிவிடுவீர்கள். அபாத்திரமாய் பங்கு பெற்றால் வியாதி உங்களுக்கு வரும். அபாத்திரமாய் பங்கு பெற்றால் நீங்கள் நித்திரை அடைந்து விடுவீர்கள். அப்படின்னா என்ன, செத்து போயிடுவீங்க, மரிச்சு போயிடுவீங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் அந்த வசனத்தினுடைய அர்த்தமா? உண்மையாவே அந்த அபாத்திரமாய் கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெறுவதுனா என்ன? இப்போ அபாத்திரம்னா நிறைய பேர் கொடுக்கக்கூடிய விளக்கம் என்ன தெரியுமா, நீ ஒரு தப்பு பண்ணிட்ட, நீ அதை பண்ணிட்ட, நீ இதை பண்ணிட்ட, இப்படி செஞ்சிட்ட, அப்படி செஞ்சிட்ட அப்படின்னு சொல்லி எதையோ அதாவது அவங்க வாழ்க்கையில் அவங்க செய்யக்கூடிய எதையோ தவறுகளை என்ன பண்ணுவாங்கன்னா இந்த வசனத்தோட கனெக்ட் பண்ணி பேசுவாங்க. ஆனா உண்மையான இந்த வசனத்துல என்ன அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கிறது, அபாத்திரம்னா என்ன, உண்மையா என்ன, இந்த வேத பகுதியில அந்த அபாத்திரம் என்ற அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தத்தை பவுல் சொல்லுகிறார் என்பதை எல்லாம் என்ன பண்ணிடுவாங்க, விட்டுட்டு வேற எதையோ சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, வெத்தலை பாக்கு போட்டா என்ன பண்ணக்கூடாது, பரிசுத்த பந்தியில் என்ன பண்ணக்கூடாது, பங்கு பெறக்கூடாது. மூக்குப்படி போட்டா என்ன பண்ணக்கூடாது, பந்தியில பங்கு பெறக்கூடாது. உன் வீட்டில் நீ போய் உன் மனைவி கிட்ட சண்டை போட்டா நீ என்ன பண்ணக்கூடாது, பந்தியில பங்கு பெறக்கூடாது. நீ ஏதோ வேலை செய்யற இடத்துல ஏதோ ஒரு தவறு பண்ணிட்டினா என்ன பண்ணக்கூடாது, பந்தியில பங்கு பெறக்கூடாது. நீ குடிச்சினா பந்தியில என்ன பண்ணக்கூடாது, பங்கு பெறக்கூடாது. நீ சிகரெட் பிடிச்சினா அப்புறம் பான் பராக் போட்டினா இதெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, பந்தியில பங்கு பெறக்கூடாது. இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்களை சொல்லுவாங்க. இப்போ அந்த காரியங்களை குறித்து பவுல் இங்க என்ன பண்ணல, பேசல. அது என்னன்றது உங்களுக்கு நான் என்ன பண்ண போறேன், விலைக்கு சொல்ல போறேன். அப்போ அதனால நான் அதெல்லாம் செஞ்சுட்டு பந்தியில பங்கு பெறலாமா அப்படி சொல்றேன் நான் இல்லை.
அதெல்லாம் நம்ம உடம்புக்கு என்ன கிடையாது, நல்லது கிடையாது. அதனால அதெல்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. மூக்கு பொடி போடுறது, வெத்தலை பாக்கு போடுறது, குடிக்கிறது, சிகரெட் பிடிக்கிறது, இதெல்லாம் நம்ம உடம்புக்கு என்ன ஆகுது, கேடு உண்டாக்குறது. அதனால அதை நம்ம என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. சரியா? இப்போ அது செஞ்சவங்க பந்தியில் பங்கு பெறலாமா அப்படின்னா அது நீங்கள் என்கிட்ட தனிப்பட்ட முறையில் வந்து என்ன பண்ணணும், பேசுனீங்கன்னா நான் அதை பற்றி உங்களுக்கு என்ன பண்ணுவேன், வேலைக்கு சொல்லுவேன். என்ன செய்யலாமா செய்யக்கூடாதான்னு சொல்லுவேன். இப்போ ஃபோக்கஸ் பண்ண போகிற விஷயம் என்னன்னா, இந்த 27வது வசனத்தில் அபாத்திரமாய் போஜனம் பானம் பண்ணுவது என்று பவுல் என்ன பண்ணுகிறார், ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். அப்போ 2 இடத்துல அந்த வார்த்தை வருகிறது. ஒரு இடத்துல பாருங்க, எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அப்படின்னு ஒரு வார்த்தை வருகிறது. அடுத்தது இன்னொரு இடத்துல எங்க வருது, 29வது வசனம், எண்ணத்தினாலெனில் அபாத்திரமாய் போஜனம் பானம் பண்ணுகிறவன் அப்படின்னு ஒரு வார்த்தை வருகிறது. ஸோ இந்த அபாத்திரமாய் போஜனம் பானம் பண்ணுகிறதுனா என்ன, அதாவது அபாத்திரமாய் போஜனம் அப்படின்னா என்ன, அந்த அப்பத்தை என்ன பண்ணுவது, சாப்பிடுது. போஜன பானம், பானம்னா என்ன, அந்த கிரேப் ஜூஸ் என்ன பண்ணுவது, குடிப்பது. இப்போ இதை தொடர்ச்சியாக சொல்லிட்டாங்க, அந்த வார்த்தை போஜன பானம் பண்ணுவது அப்படின்னு தொடர்ச்சியாக சொல்லிட்டாங்க. அப்படின்னா என்ன, அந்த அப்பத்தை புசித்து அந்த ஜூஸை என்ன பண்ணுவது, குடிப்பது. அப்போ அந்த அப்பத்தை புசித்து ஜூஸை குடிக்கும் போது எப்படி ஒரு மனிதன் அபாத்திரமாய் மாறுகிறான், அதை தான் நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம், பார்க்க போறோம். அதனால இதை பற்றி நிறைய பேருக்கு நிறைய கேள்வி இருக்கும். இந்த வசனத்தை இப்போ நம்ம படிக்கும்போது இதை நீங்கள் கவனமாக என்ன பண்ணணும், கேட்கணும். சிந்தனை என்ன நினைக்கூடாது, அங்கே இங்கே மாறிடக்கூடாது. குழந்தைகளை கவனமாக பார்த்துக்கோங்க. இப்போ வழக்கமாக உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன், எந்த ஒரு வசனமும் அந்த வசனத்தை மட்டும் எடுத்து என்ன பண்ணக்கூடாது, அந்த வசனத்தில் இருக்கிற அர்த்தத்தை சொல்லக்கூடாது. இப்போ வெளியே மற்ற திருச்சபைகளிலே மற்ற போதகர்கள் சொல்லுவது என்னன்னா, இந்த வசனத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த அபாத்திரம் என்ற வார்த்தைக்கு அநேக அர்த்தங்களை என்ன பண்ணுவாங்க, கொடுப்பாங்க. ஸோ அவங்க மனசில் எதெல்லாம் அபாத்திரம் தோணுதோ அதையெல்லாம் என்ன பண்ணுவாங்க, அபாத்திரம் என்று சொல்லி லிஸ்ட் கொண்டு வந்துடுவாங்க. ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அந்த வசனத்தினுடைய உண்மையான அர்த்தம் மறைக்கப்பட்டு அந்த வசனத்திற்கு தவறான ஒரு அர்த்தம் என்ன பண்ணப்படுகிறது, கொடுக்கப்படுகிறது. ஸோ இப்போ நம்ம இந்த வசனத்தினுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டுமானால் இந்த வசனத்தினுடைய சூழ்நிலையிலிருந்து அந்த வசனத்தை என்ன பண்ணணும், படிக்கணும். ஸோ அந்த வசனத்தினுடைய சூழ்நிலை என்ன, இப்போ பொதுவாக 23வது வசனத்திலேருந்து நம்ம வாசிக்கிறதுனால என்ன நினச்சிக்கிறோம், 23வது வசனத்திலிருந்து அந்த சூழ்நிலை ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறோம். இல்லை, இந்த வசனத்தினுடைய சூழ்நிலை 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து 34வது வசனம் வரை இருக்கிறது. அப்போ இந்த வசனத்தை 27வது வசனம் 29வது வசனத்தினுடைய அர்த்தத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா 17வது வசனத்திலிருந்து 34வது வசனம் வரைக்கும் வாசிக்கணும். இப்போ நமக்கு டைம் இருக்கிற வரைக்கும் நம்ம வாசித்து என்ன பண்ண போகிறோம், தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் வீட்லேயும் போய் என்ன பண்ணலாம், 17லேருந்து 34 வரைக்கும் என்ன பண்ணலாம், வாசிக்கலாம். ஸோ 17லேருந்து 34 வரைக்கும் நீங்கள் வாசித்தாதான் 27வது வசனத்துடைய அர்த்தம் என்ன, 29வது வசனத்துடைய அர்த்தம் என்ன என்பதை என்ன பண்ண முடியும், கண்டுபிடிக்க முடியும். இந்த சூழ்நிலையில் பவுல் எழுதும்போது என்ன அர்த்தத்தோடு எழுதினார், அதை பெற்றுக்கொண்ட கொரிந்து பட்டணத்தில் இருந்த திருச்சபை மக்கள் அதை எப்படி புரிந்து கொண்டார்கள், அதை வைத்து தான் இன்னைக்கு அதை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் என்ன பண்ணுகிறோம், கற்றுக்கொள்ளுகிறோம். ஒரு ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. எல்லாம் உற்சாகமா இருக்கிறீங்களா? சரி, இப்போ 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் என்ன என்ன அது அதனுடைய அந்த கொரிந்து பட்டணத்தில் என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் சுருக்கமா. கொரிந்து பட்டணம் ஒரு துறைமுக பட்டணம். கொரிந்து பட்டணத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் போய் என்ன பண்ணுகிறார், ஒரு திருச்சபையை உருவாக்குகிறார், ஆரம்பிக்கிறார். அது அப்போஸ்தல நடவடிக்கைகளில் நீங்கள் வாசித்தீங்கன்னா அந்த கொரிந்து பட்டணத்துக்கு எப்படி போனார், எப்படி சபை ஆரம்பித்தார், எல்லாமே என்ன இருக்கும், அப்போஸ்தல நடவடிக்கையில் இருக்கும். இப்போ ஆரம்பிச்சுட்டு இவர் பல ஊர்களுக்கு போய் என்ன பண்ணிட்டு இருக்காரு, ஊழியங்களை செய்து கொண்டு புது புது சபைகளை என்ன பண்ணிட்டு இருக்காரு, ஆரம்பிச்சுட்டு இருக்கிறார்.
அப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த சபையிலே என்ன நடக்கிறது அப்படின்றத பத்தி பவுலுக்கு என்ன வருகிறது? தகவல்கள் வருகிறது. இப்போ 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. சகோதரரே, நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும் பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனது ஏக யோசனை உள்ளவர்களாய் சீர்பொருந்தி இருக்கவும் வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்ன சொல்லுகிறேன்? புத்தி சொல்லுகிறேன். என்ன புத்தி சொல்றார்? இப்போ இங்க என்ன இருக்குது? சபையில பிரிவினை இருக்கிறது. அவங்களுக்கு ஏக மனது இல்லை, ஏக யோசனை இல்லை, அவர்கள் இன்னும் சீர்பொருந்தவில்லை. ஆகவே இவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்கிறார்? புத்தி சொல்லுகிறார். ஹல்லேலூயா. சிலருக்கு புத்தி சொன்னா என்ன பண்ணாது? பிடிக்காது. நீங்க யார் எனக்கு சொல்றது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா வேத வசனம் நமக்கு என்ன சொல்லுது? புத்தி சொல்லுது. வேத வசனம் சொல்லுகிற புத்தியை ஏத்துக்கிட்டீங்கன்னா நீங்க இந்த உலகத்துல புத்திமான்களா என்ன பண்ண முடியும்? வாழ முடியும். ஹல்லேலூயா. சரி, 11வது வசனம் வாசிங்க. ஏனெனில் என் சகோதரரே, உங்களுக்குள்ளே என்ன இருக்குதா? வாக்குவாதங்கள். ஏற்கனவே என்ன சொல்லி இருக்கிறாரு? பிரிவினை இருக்குது. இப்போ என்ன சொல்றாரு? வாக்குவாதங்கள் உண்டென்று குலோவேயாளின் வீட்டாரால் உங்களை குறித்து எனக்கு என்ன பண்ணப்பட்டிருக்கிறது? அறிவிக்கப்பட்டது. அப்போ குலோவேயால் என்ற ஒரு குடும்பத்தார் அந்த திருச்சபையில் இருந்தவர்கள். அவர்கள் அந்த திருச்சபையில் நடக்கிற பிரிவினைகள், வாக்குவாதங்களை குறித்து யார்கிட்ட போய் சொல்லியிருக்கிறாங்க? பவுல் கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இவங்க சபையின் மேல அக்கறை உள்ளவங்களா அல்லது சபையில் இருக்கிறவங்கள பத்தி போய் போட்டு கொடுத்துட்டாங்களா? சொல்லுங்க. ஸோ நீங்க சபையில் அக்கறை உள்ளவங்கன்னா என்ன பண்ணுவீங்க? சபையில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை குறித்து யாருக்கு சொல்லுவீங்க? போதகருக்கு சொல்லுவீங்க. சிலர் பாஸ்டர்கிட்ட நல்ல பேர் வாங்கணும்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க? போட்டு கொடுப்பாங்க. இப்போ எனக்கு யார் போட்டு கொடுக்குறா, யார் அக்கறையோட சொல்றான்னு என்னால் என்ன பண்ண முடியும்? கண்டுபிடிக்க முடியும். அதனால நம்ம எப்பவுமே எப்படி இருக்கணும்? அக்கறை உள்ளவர்களா இருக்கணும். ஹல்லேலூயா. சரியா? அப்போ இவங்க கொலோவேயால் வீட்டார் கொருந்து பட்டணத்தில் இந்த சபை மேல என்ன உண்டு? அக்கறை உண்டு. அதனால சபையில நடக்கக்கூடிய சில பிரச்சனைகளை குறித்து என்ன பண்றாங்க? பவுல் இடத்துல சொல்றாங்க. சரியா? இப்போ அந்த மாதிரி சபையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை குறித்து தான் பவுல் என்ன பண்றாரு? இந்த நிருபத்தில் ஒவ்வொரு பிரச்சனையாக என்ன பண்றாரு? பேசுறார். அப்போ அதுல ஒரு பிரச்சனை தான் என்ன? பரிசுத்த பந்தியை அனுசரிக்கும் போது நடக்கக்கூடிய சில சம்பவங்கள், சில காரியங்களை குறித்து என்ன பண்றாரு? பேசுறார். அதனால தான் சொன்னேன், இது எங்க இருந்து ஆரம்பிக்குது? 17வது வசனத்திலிருந்து என்ன பண்ணுகிறது? ஆரம்பிக்கிறது. சரி, இப்போ சபையில பிரச்சனைகள் இருக்கிறது. அந்த அநேக பிரச்சனைகளிலே ஒரு பிரச்சனை என்ன? பரிசுத்த பந்தியை அனுசரிப்பதிலே இருக்கிற ஒரு பிரச்சனை. அப்போ அந்த பிரச்சனை குறித்து இவர் என்ன பண்றாரு? அந்த சபை மக்களுக்கு என்ன பண்ணுகிறார்? எழுதுகிறார். அப்போ அதன் மூலமாக நம்மளும் என்ன கற்றுக்கிறோம்னா பரிசுத்த பந்தியை எப்படி அனுசரிக்க வேண்டும். அப்போ அதில் தான் அவர் என்ன சொல்றாரு? அபாத்திரமாய் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். அபாத்திரமாய் போஜனம் பானம் பண்ணுகிறவன் அப்படின்ற ஒரு வார்த்தையை என்ன பண்ணுகிறார்? பயன்படுத்துகிறார். சரியா? இப்போ இவர் பேசுறது ஒரு ஆளுகிட்ட என்ன பண்ணல? பேசல. யார்கிட்ட பேச போறாரு? கொருந்து பட்டணத்தில் இருக்கிற எல்லா சபை மக்களை குறித்து என்ன பண்ணுகிறார்? பேசுகிறார். அப்போ அதுல எல்லார பத்தியும் பேசுவாரு. சில நேரத்தில் ஒரு தனிப்பட்ட மனிதனை பத்தியும் என்ன பண்ணுவார்? பேசுவார். ஸோ அவங்க மொத்தம் சபைக்கான ஒரு செய்தி, சபைக்கான ஒரு அறிவுரை, சபைக்கான ஒரு புத்தி சொல்லுதல் இங்கே என்ன பண்ணப்பட்டிருக்கிறது? சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 17வது வசனத்தை இந்த வாசிப்போம். உங்களை புகழாமல் இதை குறித்து உங்களுக்கு கட்டளை கொடுக்கிறேன். பாருங்க, புகழலையா அவங்களுக்கு என்ன கொடுக்கிறாராம்? கட்டளை கொடுக்கிறார். பாருங்க, நீங்கள் கூடி வருதல் நன்மைக்கு ஏதுவாயிராமல் தீமைக்கு ஏதுவாயிருக்கிறதே. சோ அப்போ அவங்க கூடி வர்றதே எப்படி ஆயிப்போச்சு? இப்போ தீமையா மாறுறது. ஏன்டா நீங்க எல்லாம் சபையில ஒண்ணு கூடி வர்றீங்க அப்படின்ற அளவுக்கு பவுல் என்ன பண்றாரு?
யோசிக்கிறார். அப்போ அவங்க நம்ம எல்லாரும் கூடி வர்றோம்னா அது என்னவா மாறணும் சொல்லுங்க? நன்மைக்கு ஏதுவாக மாற வேண்டும். அப்ப தீமைக்கு ஏதுவாக மாறுகிறது என்று சொன்னால் நாம் கூடி வருவதே எப்படிப்பட்டதா மாறிடும்? தவறானதாக மாறிடும், தீமையானதாக மாறிடும். இன்னைக்கு நிறைய பேர் சபையில கூடி வர்றது எதுக்காக தான்? தீமைக்கு ஏதுவாக தான். வந்தா இன்னைக்கு ஒரு வழி பார்க்கணும், அவனை இன்னைக்கு பாஸ்டரை சட்டை பிடிச்சு என்ன பண்ணணும்? கேள்வி கேட்கணும், அந்த நபரை குற்றப்படுத்தணும், இந்த நபரை குற்றப்படுத்தணும், அவங்க என்ன பேசுறாங்க, இவங்க என்ன பேசுறாங்க. நாம அதுக்காக சபைக்கு என்ன பண்ணல, வரல. நம்ம எதுக்காக வர்றோம்? நன்மைக்கு ஏதுவா. அப்படின்னா என்ன? ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கணும், ஆண்டவருடைய வார்த்தையின்படி என்ன பண்ணணும்? நடக்கணும். நாங்கள் எல்லாரும் ஒரே சரீரமாக, ஒரே குடும்பமாக, அன்போடு, ஐக்கியத்தோடு, ஒரு மனதோடு, ஒரு சிந்தையோடு என்ன பண்ணணும்? வாழணும். எங்க சபை நன்மைக்கு ஏதுவான சபையாக என்ன பண்ணணும்? இருக்கணும். ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. அப்ப சொல்லிட்டார், ஆரம்பத்திலே சொல்லிட்டாரு, நீங்க கூடி வர்றது எப்படி இருக்குது? நன்மைக்கு ஏதுவா இல்ல, எப்படி இருக்குது? தீமைக்கு ஏதுவா இருக்கிறது. சரியா? அப்புறம் முதலாவது நீங்கள் சபையிலே கூடி வந்திருக்கும் போது உங்களில் பிரிவினைகள் உண்டென்று கேள்விப்படுகிறேன். நான் இந்த இடத்துல மட்டும் சொல்லல, எங்க இருந்து சொல்லிட்டு வரேன்? 1வது அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து என்ன பண்ணிட்டு வரேன்? சொல்லிட்டு வரேன். 3வது அதிகாரத்தில் இதை பத்தி சொல்லி இருக்கிறாரு. எப்படிப்பட்ட பிரிவினை? உயர்வு தாழ்வு, பணக்காரர் ஏழை என்ற பிரிவினை, இருக்கிறவன் இல்லாதவன் என்ற பிரிவினை. அப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா இதுல பரிசுத்த ஆவியின் வரங்களை பெற்றவர்கள் பெறாதவர்கள் என்ற பிரிவினை, அதிலேயே அந்நிய பாஷை பேசுகிற வரம் பெற்றவர்கள், தீர்க்க தரிசன வரம் பெற்றவர்கள் என்ற பிரிவினை. அப்புறம் இன்னொரு பிரிவினை, நான் பவுலை சேர்ந்தவன், நான் அப்போலோவை சேர்ந்தவன், நான் கேபாவை சேர்ந்தவன் என்ற பிரிவினை. ஏகப்பட்ட பிரிவினை. அப்போ பவுல் என்ன சொல்றாரு? நீங்க கூறி வர்றீங்க, ஆனா உங்களுக்குள்ள என்ன இருக்குது? பிரிவினை இருக்கிறது. இப்போ நம்ம சபையா கூடி வந்தோம்னா நமக்குள்ள என்ன இருக்கக்கூடாது? பிரிவினை இருக்கக்கூடாது. எந்த விதத்திலையும் படித்தவர்கள் படிக்காதவர்கள், வசதி பெற்றவர்கள் வசதி இல்லாதவர்கள், உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள், இந்த ஊரை சேர்ந்தவர்கள் அந்த ஊரை சேர்ந்தவர்கள், இந்த ஜாதியை சேர்ந்தவர்கள் அந்த ஜாதியை சேர்ந்தவர்கள், இந்த மொழி பேசுகிறவர்கள் அந்த மொழி பேசுகிறவர்கள், எந்த விதத்திலும் என்ன இருக்கக்கூடாது? பிரிவினை, ஏற்றத்தாழ்வு, பாகுபாடு திருச்சபையில் என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாது. அதே மாதிரி போதகர் விசுவாசி என்ற பாகுபாடும் என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாது. நம்ம எல்லாரும் ஒன்று, நாம் எல்லாரும் சரி சமம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இப்போ இப்படி சொல்லணும்னா நம்ம எல்லாரும் ஒரு தாய் மக்கள். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய பிள்ளைகள். நமக்குள்ள என்ன இருக்கக்கூடாது? பிரிவினைகள் இருக்கக்கூடாது. அப்படி ஒருவேளை யாராவது ஒரு நபர் பிரிவினை ஏற்படுத்துகிற நபராக காணப்பட்டு உங்ககிட்ட பிரிவினைக்கு ஏதுவான சில விஷயங்களை பேசுவாரானால் நீங்க அவருக்கு என்ன சொல்லணும்? புத்திமதி சொல்லி அனுப்பணும் அவரை. நீங்களும் கூட சேர்ந்து ஆமா ஆமா அப்படின்னு என்ன பண்ணக்கூடாது? ஆமா சாமி போடக்கூடாது. நீங்க நினைக்கணும், இந்த நபர் நம்ம கிட்ட என்ன பேசுறாரு? சபையை பிரிப்பதற்கு ஏதுவான காரியங்களை என்ன பண்ணுகிறார்? பேசுகிறார். இவரை நம்ம என்ன பண்ணக்கூடாது? உற்சாகப்படுத்த கூடாது. இது தேவ சித்தத்திற்கு விரோதமானது. ஆகவே இப்படிப்பட்ட நபர்களை நாம் என்ன பண்ணணும்? கேள்விப்பட்டோம்னா உடனே பாஸ்டர் கிட்ட போய் என்ன பண்ணணும்? சொல்லணும். நீங்க உடனே சொன்னாதான் அந்த நபர் இன்னும் 4 பேர்கிட்ட பேசுறதுக்கு நாங்க போய் அந்த நபர்கிட்ட என்ன பண்ணுவோம்? பேசுவோம். நீங்க பாட்டுக்கு கண்டுக்காம விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு சபை மேல என்ன இல்லை? அக்கறை இல்லை. அப்புறம் நீங்க மெதுவா சொல்றதுக்குள்ள அந்த நபர் ஒரு 10 பேரை என்ன பண்ணியிருப்பாரு? கிட்ட போய் பேசி பிரிவினை என்ன பண்ணியிருப்பாரு? ஏற்படுத்தியிருப்பார். ஆகவே நாம சபை மேல அக்கறை உள்ளவர்களாக கவனம் உள்ளவர்களாக என்ன பண்ண வேண்டும்? செயல்பட வேண்டும். சரி, அப்புறம் பாருங்க, பவுல் எல்லாத்தையும் என்ன பண்ணல? நம்பல. ஏன்னா நானும் அப்படிதான். நீங்க ஒன்று சொன்னீங்கன்னா எல்லாத்தையும் உடனே என்ன பண்ண மாட்டேன்?
நம்ப மாட்டேன். சில போதகர்கள் எப்படின்னா, யார் முதல்ல வந்து பாஸ்ட் கிட்ட சொல்கிறாங்களோ பாஸ்ட் என்ன பண்ணிடுவார், அவங்க பக்கம் சாஞ்சிருவார். நடுநிலையில் நின்று யார் கரெக்டு யார் தப்புன்னு என்ன பண்ண மாட்டார், விசாரிக்க மாட்டார், பார்க்க மாட்டார். ஸோ அந்த மாதிரி ஆள் நான் கிடையாது. நான் வந்து எல்லாத்தையும் ஒருத்தர்கிட்ட கேட்டாலும் இன்னொருத்தர்கிட்ட கேட்டாலும் எல்லாத்தையும் என்ன பண்ணுவேன், ஆராய்ந்து அறிந்து விசாரிக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அதை தான் நான் செய்வேன். சரி, அப்போது எல்லாத்தையும் பவுல் என்ன பண்ணலை, நம்பலை. ஒரு சிலவற்றை அவர் என்ன பண்ணுகிறார், நம்புகிறார். சரி, ஓகே. உங்களில் உத்தமர்கள் இன்னார் என்று வெளியாகும்படிக்கு மார்க்க பேதங்களும் உங்களுக்குள்ளே உண்டாயிருக்க வேண்டியதே. இப்போ இந்த வசனம் பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் பேசுனதுக்கு வித்தியாசமா இருக்குது. என்ன சொல்ல வர்றார் பவுல்? ஆமா, உங்களுக்குள்ள என்ன இருக்கணும், மார்க்க பேதங்கள் இருக்கணும்ன்ற மாதிரி சொல்றார். இப்போ உண்மையாவே பவுல் இருக்கணும்னு சொல்றாரா? என்ன சொல்றாரு? உங்களில் உத்தமர்கள் இன்னார் என்று வெளியாகும்படிக்கு மார்க்க பேதங்களும் உங்களுக்குள்ளே உண்டாயிருக்க வேண்டியதே அப்படின்றார். உண்மையா இதனுடைய டோன் மோட் அப்படின்னு சொல்லுவாங்க. டோன் மோட்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா பவுல் சீரியஸாக இதை சொல்லலை. அவர் என்ன சொல்றாருன்னா கிண்டலா சொல்றார். ஆமாப்பா, ஆமாம்மா, கரெக்ட் தான், உங்களுக்குள்ள என்ன இருக்கணும், மார்க்க பேதங்களும், அப்போதான் யார் உத்தமர்னு நமக்கு தெரியும் அப்படின்னு கிண்டலா சொல்றார். அதாவது சர்காஸ்டிக்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, நக்கலா சொல்றார். ஆமாம் ஆமாம், கரெக்ட் தான், உங்களுக்குள்ள என்ன இருக்கணும், பிரிவினை இருக்கணும், அப்போதான் உத்தமர் யாருன்னு நம்ம என்ன பண்ண முடியும், கண்டுபிடிக்க முடியும் அப்படின்றார். ஆனால் ஆக்சுவலாக என்ன சொல்ல வராரு, உங்களுக்குள்ள என்ன இருக்கக்கூடாது, பிரிவினைகள் மார்க்க பேதங்கள் என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. ஓகேவா? இந்த வசனத்தை புரிஞ்சாச்சா? அடுத்த வசனத்துக்கு போவோம். நீங்கள் ஓரிடத்தில் கூடி வரும்போது அவனவன் தன் தன் சொந்த போஜனத்தை முந்தி என்ன பண்ணுகிறானாம், சாப்பிடுகிறான். அப்போ அந்த இடத்துல கூடி வரும்போது என்னெல்லாம் இருந்தது? அப்போஸ்தலர்ல நீங்க வாசிக்கும் போது எல்லாரும் ஒரு இடத்துல என்ன பண்ணாங்க, வீடுகளோடு கூடி இருந்து என்ன பண்ணாங்களாம், அப்பம் பிட்டு, அப்புறம் அப்பம் பிடுதலிலும் அந்யோன்யத்திலும் ஐக்கியத்திலும் ஜெபம் பண்ணுதலும் அவங்க என்ன பண்ணாங்க, உபதேசத்திலும் உறுதியாய் தரித்திருந்தாங்க. ஒவ்வொரு முறையும் அவங்க கூடி வரும்போது அவங்க என்ன பண்ணாங்க, சாப்பிட்டாங்க. ஸோ சபை ஆதி திருச்சபையிலே கூடி வரும்போதெல்லாம் அவங்க உட்காந்து என்ன பண்ணாங்க, சாப்பிட்டு அந்த சாப்பாடை எதற்கு அடையாளமாக வைத்தார்கள், கர்த்தருடைய பந்திக்கு அடையாளமாக வைத்தார்கள். இப்போ நம்ம மாடர்ன் டைம்ஸில் இருக்கிறோம். நம்ம ஒரு சில சபையில் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கம்யூனியன் நாள் அன்னைக்கு என்ன பண்ணுறாங்க, சாப்பாடு போடுறாங்க. அது சாப்பாடு போட்டால் அந்த சாப்பாடுலேயே என்ன வந்துடும், பிரிவினை பிரச்சனை சண்டை வந்துடும். எனக்கு கறி போடல, எனக்கு பீஸ் போடல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சாப்பாடு போடுறோடைய நோக்கமே என்ன, நம்ம எல்லாரும் ஒன்றா இருக்கணும், ஒன்றுன்னு நினச்சி சாப்பிடணுன்றதுக்காக போடுறாங்க. ஆனால் அந்த சாப்பாடு போடுறதுல என்ன வந்துடுது, பிரச்சனைகள் பிரிவினைகள் வந்துடுது. சரி, இப்போ இங்கே இவர் என்ன சொல்கிறாரு, நாம் ஓரிடத்தில் கூடி வரும்போது அவனவன் தன் தன் சொந்த போஜனத்தை என்ன பண்ணுகிறானாம், சாப்பிடுகிறான். அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த இடத்துல சாப்பாடு பரிமாறப்படுவதற்கு முன்பாக வீட்டிலிருந்தே சிலர் என்ன கொண்டு வந்துடுறாங்க, சாப்பாடு கொண்டு வந்துடுறாங்க. கொண்டு வந்துட்டு சாப்பாடு நேரம் வரைக்கும் காத்திருக்காம அவங்க என்ன பண்ணுறாங்க, முன்னாடியே சாப்பாடை உட்காந்து பிரித்து வச்சு என்ன பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க, சாப்பிட ஆரம்பிச்சிடறாங்க. இப்போ நீங்கள் ஆதி திருச்சபை சபை எப்படி நடக்கும்னா இந்த மாதிரிலாம் நடக்காது. எடுத்த உடனே ஒரு ஆரம்ப ஜபம், ஒரு 3 பாட்டு, ஒரு காணிக்கை நேரம், ஒரு பிரசங்க நேரம், நீங்கள்லாம் உட்காந்துருப்பீங்க, நான் ஒரு ஆள் மட்டும்தான் பேசுவேன், அப்படிலாம் நடக்காது. எல்லாரும் வந்து உட்காந்துருப்பாங்க. ஒவ்வொருத்தர் எழுந்திரிச்சு என்ன பண்ணுவாங்க, பேசுவாங்க. திடீர்னு ஒருத்தர் எழுந்துச்சு பாட்டு பாடுவார், திடீர்னு ஒருத்தர் வந்து என்ன பண்ணுவார், அந்நிய பாஷையில் பேசுவார், திடீர்னு ஒருத்தர் அர்த்தம் சொல்லுவார், திடீர்னுலாம் ஒன்று ஒன்றா என்ன பண்ணும், நடந்துகிட்டே இருக்கும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் இயேசு கிறிஸ்துவை பற்றி அவங்களுக்கு தெரிந்த விஷயத்தை என்ன பண்ணுவாங்க, சபையில் ஷேர் பண்ணுவாங்க. அதில் அந்த அப்போஸ்தலர் என்ன பண்ணுவாங்க, இவங்க சொல்கிறது கரெக்டாக தப்பான்றதை என்ன பண்ணுவாங்க, கணிப்பாங்க. ஸோ அப்படி தான் அன்னைக்கு நடந்திருந்தது. அதே மாதிரி அந்த எல்லாம் முடிஞ்ச உடனே என்ன பண்ணுவாங்க, எல்லாருக்கும் சாப்பாடு, எல்லாரும் உட்காந்து என்ன பண்ணுவாங்க,
சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் அவங்கவுங்க நேரத்துக்கு என்ன பண்ணுவாங்க, எந்திரிச்சு போயிடுவாங்க. சிலர் இருப்பாங்க, சிலர் போவாங்க, அப்படியே அவங்க நேரம் போகும். அப்படி அந்த டைமில். இப்போ எப்படி ஒருத்தர் பிரசங்கம் பண்ணுறார், நம்ம எல்லாரும் உட்காந்து என்ன பண்ணுறோம், கேட்குறோம். நம்ம சபைக்கு என்ன பேர்னா, இந்த சர்ச்சில் வார வாரம் என்ன போடுறாங்களாம், சாப்பாடு போடுறாங்க அப்படின்னு வெளியே என்ன பண்ணிக்கிறாங்க, பேசிக்கிறாங்க. வார வாரம் சோறு போடுறோமா நம்ம, சொல்லுங்க. ஆனால் ஒரு சிஸ்டர் சொன்னாங்களாம், ஆமாங்க எங்களுக்கு வார வாரம் என்ன போடுறாங்க, சோறு போடுறாங்க, பிரியாணி போடுறாங்க. அவங்க சொன்னதே தெரியுமா, பிரசங்கத்தை சொன்னாங்க. எங்களுக்கு வார வாரம் என்ன கிடைக்குது, பிரியாணி கிடைக்குது. எங்கள் பாஸ்டர் எங்களுக்கு என்ன கொடுக்குறாரு, நல்ல வசனத்தை எங்களுக்கு என்ன பண்ணுறாரு, கொடுக்குறாரு. நாங்கள் வார வாரம் பிரியாணி சாப்பிட்டு வரோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி, இப்போ இங்கே என்ன பண்ணுறாங்க, கூடி வரும்போது அவனவன் தன் தன் சொந்த போஜனத்தை என்ன பண்ணுகிறான், சாப்பிடுகிறான். அப்போ சொந்த போஜனத்தை வீட்டிலேருந்து கொண்டு வந்து உட்காந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு கூட்டம் சாப்பிட்றாங்க. அப்புறம் ஒருவன் பசியா இருக்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம், அவனால வீட்டில இருந்து என்ன கொண்டு வர முடியல, சாப்பாடு கொண்டு வர முடியல. அவன் எதுக்காக வெயிட் பண்றான், எப்படா சபை முடியும், எப்படா சபையில் நமக்கு என்ன கொடுப்பாங்க, சாப்பாடு கொடுப்பாங்க அப்படின்னு அவர் எப்படி உட்கார்ந்துருக்கிறாரு, பசியோட உட்கார்ந்துருக்கிறார். அப்புறம் ஒருவன் எப்படி இருக்கிறானா, வெறியா இருக்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த சாப்பாட்டில் அப்பம் இருக்கும், திராட்சை ரசம் இருக்கும். இந்த நபர் என்ன பண்ணிட்டாரு, கொஞ்சம் திராட்சை ரசத்தை என்ன பண்ணிட்டாரு, கூடுதலாக போட்டார். அதனால எப்படி உட்காந்துட்டு இருக்கிறாரு, கொஞ்சம் அப்படியே ஏறி அப்படியே என்ன பண்ணிட்டு இருக்காரு, உட்காந்துட்டு இருக்கிறார். அவர் என்னென்னலாம் அங்கே உட்காந்து பேசிட்டு போறார் நமக்கு தெரியாது. சரி, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை யோசிங்க. ஒருத்தர் உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்காரு, சாப்பிட்டுட்டு இருக்காரு. ஒருத்தர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, பசியில் இருக்கிறாரு. ஒருத்தர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, வெறியா இருக்கிறார். சரி, பவுல் என்ன சொல்றாரு, இப்படி செய்கிறது கர்த்தருடைய ராபோஜனம் பண்ணுதல் அல்லவே. அப்போ அவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, ராபோஜனம்ன்ற பேர்ல இந்த மாதிரியான கூத்துக்களை அவர்கள் என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்கள், செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒருத்தர் முந்தி சாப்பிடுகிறார், ஒருத்தர் பசியா இருக்கிறார், ஒருத்தர் எப்படி இருக்கிறார், வெறியா இருக்கிறார். அப்போ பவுல் சொல்றாரு, இப்படி செய்வது கர்த்தருடைய ராபோஜனம் பண்ணுதல் அல்லவே. அப்புறம் புசிக்கிறதற்கும் குடிக்கிறதற்கும் உங்களுக்கு வீடுகள் இல்லையா. அப்போ உனக்கு பசி எடுக்குதுன்னா நீ என்ன பண்ணிருக்கணும், வீட்டிலே சாப்பிட்டுருக்கணும். இங்க வந்து சபையில் உட்காந்து என்ன பண்ணிட்டு கூடாது, இந்த மாதிரியான அட்டகாசம் பண்ணக்கூடாது. ஏன்னா சிலருக்கு சீக்கிரமாக என்ன எடுக்கும், பசி எடுத்துரும். சிலருக்கு லேட்டாக பசி எடுக்கும். இப்போ இங்கே கூட சிலருக்கு இப்போ இருக்கிற சூழ்நிலையில் சுகர் பேஷண்ட்டுக்கெலாம் என்ன ஆகிடும், சீக்கிரமாக பசி எடுத்துரும். சுகர் இல்லாதவங்களுக்கு கொஞ்சம் சிலர் இயற்கையாகவே பசி என்ன பண்ண மாட்டாங்க, தாங்க மாட்டாங்க. அப்போ இவர் என்ன சொல்கிறாரு, உனக்கு பசி எடுத்தா சாப்பிடுவதற்கும் குடிக்கிறதுக்கும் வீட்டில் இல்லையா, நீ வீட்டில் சாப்பிட்டதே இல்லையா, வீட்டில் திராட்சை ரசம் குடிச்சதே இல்லையா அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் பாருங்க, தேவனுடைய சபையை அசட்டை பண்ணி இல்லாதவர்களை வெட்கப்படுத்துகிறீர்களா. அப்போ இங்க இருக்கிறவர்கள் யார், இல்லாதவர்கள் யார்? வீட்டில இருந்து சாப்பாடு கொண்டு வந்து சாப்பிட்றவங்க இருக்கிறவங்க, வீட்டில இருந்து சாப்பாடு கொண்டு வராம இங்க பசியா இருக்கிறவங்க யாரு, இல்லாதவங்க. அப்போ இவர் சொல்றாரு, தேவனுடைய சபையை என்ன பண்றீங்க, அசட்டை பண்றீங்க. அப்போ இவங்க எப்படி நடந்துக்கிறாங்க, சுயநலமான நபர்களாக நடந்து கொள்கிறார்கள். அப்படின்னா என்ன, எனக்கு பசி எடுத்துச்சுப்பா, நான்லாம் வீட்டில் இருந்து சாப்பாடு என்ன பண்ணிடுவேன், கொண்டு வந்துடுவேன். எனக்கு பசி எடுத்த உடனே என்ன பண்ணிடுவேன், நான் பாட்டுக்கு எடுத்து என்ன பண்ண ஆரம்பிச்சிடுவேன், சாப்பிட ஆரம்பிச்சிடுவேன். எனக்கு யாரை பற்றியும் என்ன இல்லை, கவலை இல்லை. இவங்க எல்லாம் என்னவா மாறுறாங்க, சுயநலமுள்ளவர்களாய் மாறுகிறார்கள். ஆனால் இந்த பரிசுத்த பந்தி எதனுடைய அடையாளமா இருக்குது, சுயநலத்தின் அடையாளமா இருக்கிறதா அல்லது ஒரு தியாகத்தின் அடையாளமா இருக்கிறதா, சொல்லுங்க. தியாகத்தின் அடையாளமா இருக்கிற ஒன்றை அனுசரிக்கிறேன் என்று சொல்லி சுயநலத்தை என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்கள், இங்கே வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள்.
புரியுதா சொல்றது? அப்போ என்ன சொல்றார் ஆண்டவர், நீ இப்படி முந்தி சாப்பிடுகிறதினால் திருச்சபையை, சபையை, சரீரத்தை நீ என்ன பண்ணுகிறாய்? அசட்டை பண்ணுகிறாய். மற்றவர்களை அசட்டை பண்ணுகிறாய். இல்லாதவர்களை நீ என்ன பண்ணுகிறாய்? வெட்கப்படுத்துகிறாய். இப்போ இந்த பசியா இருக்கிற ஆளு அடுத்த முறை வருவாரா? என்ன சொல்வாரு? என்னையா அங்கே போனால் லேட் ஆகுது, பசி எடுக்குது, எனக்கும் சாப்பாடு வீட்டில் கொண்டு வர முடியல. ஒழுங்காக வீட்டில் இருந்தால் கூட என்ன பண்ணலாம்? ஏதோ ஒரு கூழோ கஞ்சோ என்ன பண்ணிடலாம், குடிச்சு வீட்டில் இருந்தலாம். அங்கே போய் உட்காந்து அவன் எல்லாத்தையும் உட்காந்து வச்சு நல்லா வாசனை வீசுகிற மாதிரி உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? சாப்பிட்டுட்டு இருக்கிறான். ஒரு வாய் சாப்பிட்றியான்னு கூட என்ன பண்ண மாட்டேன்றான், கேட்க மாட்டேன்றான். எனக்கு இதெல்லாம் என்ன பண்ணல, பிடிக்கலை. நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் சில பழக்கம் இருக்கும். என்னென்னா பாட்லக் அப்படின்னு சொல்லுவாங்க. பாட்லக் டின்னர், பாட்லக் லஞ்ச் அப்படின்வாங்க. அப்புறம் லவ் ஃபீஸ்ட் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னா, அந்த வெளிநாட்டில் இருக்கிற அந்த சபைக்கு வர குடும்பம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஞாயிற்றுக்கிழமை வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டிலேருந்து ஏதோ குழம்போ சாப்பாடோ பொரியலோ ஏதோ ஒன்று என்ன பண்ணுவாங்க, சமைச்சு கொண்டு வருவாங்க. ஸோ எல்லா குடும்பமும் என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொன்று கொண்டு வருவாங்க சமைச்சு. சிலர் ஜூஸ் கொண்டு வருவாங்க, சிலர் ஐஸ்கிரீம் கொண்டு வருவாங்க, அதெல்லாம் கொண்டு வருவாங்க. ஸோ ஆராதனை முடிஞ்ச உடனே டேபிளில் அவங்க செஞ்சு வந்தது என்ன பண்ணுவோம், வச்சிடணும். வச்சுட்டு தட்டு எடுத்து எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் கொண்டு வந்ததை கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து போட்டு என்ன பண்ணுவாங்க, சாப்பிட்டு அதை ஒரு அவங்க ஐக்கியத்தினுடைய அடையாளமாக அதை செய்வாங்க. இப்போ அங்கே இருக்கிறவங்கள நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே எப்படி தான், ஏதோ ஒன்று என்ன பண்ணிடுவாங்க, கொண்டு வந்துடுவாங்க. இப்போ அதே இதை இங்கே நம்ம செஞ்சோம்னா அது என்ன வராது, ஒத்து வராது. சிலர் இருக்கிறவங்க செஞ்சு கொண்டு வருவாங்க, இல்லாதவங்களால் என்ன பண்ண முடியாது, செஞ்சு கொண்டு வர முடியாது. சிலருக்கு இருக்கும், ஆனால் அவங்களுக்கு அந்த டைம் என்ன பண்ணாது, கிடைக்காது. அவங்களால என்ன பண்ண முடியாது, செஞ்சு கொண்டு வர முடியாது. உடனே அவங்க என்ன நினைப்பாங்க, என்னால் இன்னைக்கு எதுவும் செய்ய முடியல, அதனால் நான் எங்கே போக மாட்டேன், சர்ச்சுக்கு போக மாட்டேன். ஏன்னா நான் ஒன்றும் செய்யாமல் சர்ச்சுக்கு போனேன்னா யாராவது ஒருத்தர் என்ன கேட்பாங்க, என்ன நீ ஒன்றுமே செஞ்சுன்னு வரல, சாப்பிட்றதுக்கு மட்டும் வந்துட்டியா சொல்லுவாங்களா, சொல்ல மாட்டாங்களா? அப்போ அது அவங்களுக்கு எப்படி இருக்கும், அவமானமாக வெட்கமாக இருக்கும். அதனால அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, நான் எதுவும் செய்யலை, அதனால் நான் என்ன பண்ண மாட்டேன், இன்னைக்கு சர்ச்சுக்கே போக மாட்டேன். அப்போது அது நம்ம ஊர் சூழ்நிலைக்கு என்ன பண்ணாது, ஒத்து வராது. ஏன்னா சிலர்லாம் அந்த ஐடியாலாம் கொடுத்தாங்க. ஏன்னா அவங்கெல்லாம் வெளியூரில் இருந்தவங்க. பாஸ்டர் நம்ம எல்லாரும் ஒரு லவ் ஃபீஸ்ட் ஒன்று வைக்கலாம் பாஸ்டர் அப்படின்னாங்க. நானும் வெளிநாட்டில் இருந்த ஆள் தான்யா, அது நம்ம ஊருக்கெல்லாம் என்ன ஆகாது, செட் ஆகாது. இப்போ நம்ம ஊரில் எடுத்துக்கோங்க, நம்ம சாப்பாடு கொடுக்குறோன்னா நம்ம யாருமே இங்கே டேபிள் போட்டோ பரிமாறியோ என்ன பண்ணதில்லை, சாப்பிட்டதில்லை. ஒரே ஒரு முறை செஞ்சுருக்குறோம், ஆரம்ப புதுசில் கிறிஸ்மஸ் டைமில் செஞ்சுருக்குறோம். அதுக்கப்புறமா என்ன பண்ணலை, செய்யலை. என்ன பண்ணுறோம், பேக் பண்ணி எல்லாம் பண்ணி என்ன பண்ணுறோம், கையில் கொடுத்தோம். வீட்டில் போய் உட்காந்து என்ன பண்ணுங்க, நல்லா திருப்தியாக சாப்பிடுங்கன்னு சொல்லி. ஸோ எல்லாமே ஒரு காரணத்துக்காக நம்ம செய்கிறோம். எதுக்கு, சபையில் என்ன வரக்கூடாது, பிரிவினைகள், பிரச்சனைகள், சண்டைகள், பேதங்கள் வரக்கூடாதுன்ற காரணத்துக்காக அதை செய்கிறோம். சரி, இப்போ இங்கே என்ன நடக்குது, அவன் அந்த சாப்பாடை கொண்டு உட்காந்து சாப்பிட்றவர், அவர் இருக்கிறவர், அவர் என்ன பண்ணுறாராம், இல்லாதவர்களை என்ன பண்ணுறாராம், வெட்கப்படுத்துறாரு. சபையை என்ன பண்ணுறாராம், அசட்டை பண்ணுறார். ஏன்னா இல்லாதவர்களும் தேவ பிள்ளைகள் என்பதை அவர் என்ன பண்ணுகிறார், மறந்து விடுகிறார். இல்லாதவர்களை அவர் வெட்கப்படுத்தும் போது அது யாரை அசட்டை பண்ணுவது, தேவ சபையை என்ன பண்ணுவது, அசட்டை பண்ணுவது. அப்போ அது ஆண்டவர் பிடிக்குமா, ஆண்டவருக்கு பிடிக்காது. அதுதான் பவுல் சொல்றாரு, நீங்க சபை என்ன பண்றீங்க, அசட்டை பண்றீங்க. ஸோ இந்த காரணத்துக்காக மட்டும் சபை அசட்டை பண்றாங்களா, இன்னும் பல காரணங்கள் இருக்குது. அப்போ நாம் செய்கிற செயல்பாடுகள் திருச்சபையை அசட்டை செய்கிறதா இல்லையா என்பதை நாம் என்ன பண்ணணும், கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கணும், யோசனை பண்ணி பார்க்கணும். ஹல்லேலூயா. சரி, அப்புறம் உங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன், இதை குறித்து உங்களை புகழ்வேனோ, புகழேன். ஸோ இதை வச்சு உங்களை நான் புகழ முடியுமா, பாராட்ட முடியுமா,
ஒன்றும் பாராட்ட முடியாது. பாராட்டுற மாதிரியா நீங்கள் நடக்கிறீங்க? இல்லை. இப்போது சிஸ்டர் சண்டே ஸ்கூல் பிள்ளைகளை பற்றி நல்ல பாராட்டுகள்லாம் சொன்னாங்க. உண்மையாகவே அதெல்லாம் உண்மையாக சொன்னப்பட்ட காரியங்கள். நம்ம பிள்ளைகள் அவ்வளவு அருமையான நல்ல பிள்ளைகளாக அவர்கள் என்ன பண்ணுறாங்க, இருக்கிறாங்க. அதனால அவங்கள என்ன பண்ணி ஆகணும், பாராட்டணும். ஆனால் பவுல் சொல்கிறாரு, அந்த திருச்சபையில் இருக்கக்கூடிய மக்கள் செய்கிற காரியங்கள் என்ன பண்ணுறதில்ல, பாராட்டுக்குரிய காரியங்கள் இல்லை. அதை என்ன பண்ணணும், புகழ முடியாது. அதை வச்சு உங்களை என்ன பண்ணணும், திட்டணும், இல்லை உங்களை கடிந்து கொள்ளணும். அப்படிப்பட்ட விஷயங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறார். ஸோ இப்போ தான் என்ன பண்ணுறாரு, பந்தினா என்ன அப்படின்றத சொல்கிறார். பந்தியில் என்ன செய்யணும், பரிசுத்த பந்தி, கர்த்தருடைய பந்தியில் என்ன செய்யணும் அப்படின்றது 23வது வசனத்திலிருந்து சொல்கிறார். வாசிக்கலாமா? நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். ஸோ இவங்களுக்கு பவுல் அந்த ஊரை விட்டு போகும்போது இதை என்ன பண்ணியிருக்கிறாராம், ஒப்புவித்திருக்கிறார். என்ன ஒப்புவித்திருக்கிறார், கர்த்தருடைய பந்தியை நீங்கள் என்ன பண்ணணும், அனுசரிக்கணும். ஒவ்வொரு முறை நீங்கள் கூடி வரும்போது கர்த்தருடைய பந்தியை நீங்கள் என்ன பண்ணணும், அனுசரிக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு என்ன பண்ணியிருக்கிறாராம், ஒப்புவித்திருக்கிறார். இவர் ஒப்புவித்ததை யாரிடத்திலிருந்து பெற்றிருக்கிறார், கர்த்தரிடத்திலிருந்து பெற்றிருக்கிறார். ஸோ இப்போ கர்த்தரிடத்திலிருந்து பெற்றிருக்கிறார்னு சொல்லும்போது ரெண்டு காரணம் சொல்கிறாங்க. ஒன்று, கர்த்தர் சீஷர்களுக்கு ஒப்பு கொடுத்தார். சீஷர்கள்கிட்டேருந்து யாருக்கு பெற்றுக்கொண்டார், பவுல் பெற்றுக்கொண்டார். அதனால இவர் என்ன சொல்றாரு, கர்த்தரிடத்திலிருந்து என்ன பண்ணியிருக்கிறோம், பெற்றிருக்கிறோம். இன்னொன்று என்ன சொல்றாங்கன்னா, எப்படி தமஸ்கு ரோட்டில் ஆண்டவர் பவுல் கிட்ட தனிப்பட்ட முறையில் பேசினாரோ அதுபோல அநேக காரியங்களை பவுல் கிட்ட தனிப்பட்ட முறையில் என்ன பண்ணியிருக்கிறார், ஆண்டவர் பேசி இருக்கிறார், சொல்லி இருக்கிறார். அதனால பவுல் தைரியமா என்ன சொல்றாரு, நான் இதை யார்கிட்ட பெற்றுக்கொண்டேன், கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டேன், அதை தான் நான் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கிறேன், ஒப்புவித்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றார். சரி, வாசிக்கலாமா? என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்போ இந்த அப்பத்தை வாங்கி அதை புசிக்கும் போது நாம் யாரை நினைவு கூற வேண்டும், இயேசுவை நினைவு கூற வேண்டும். ஹல்லேலூயா. ஸோ இந்த அப்பம் இயேசுவை என்ன பண்ணுகிறது, நம்மை நினைவுபடுத்துகிறது. இயேசு இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார், அவருடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை, சுயநலமுள்ள ஒரு வாழ்க்கை அல்ல, ஒரு தியாகமான ஒரு வாழ்க்கை என்ன பண்ணியிருக்கிறார், வாழ்ந்திருக்கிறார். அப்போ அந்த அப்பத்தை நம்முடைய கரத்தில் பிடிக்கும் போது நம்ம எண்ணம் எப்படி மாறணும், நான் இந்த உலகத்திலே இயேசுவை போல வாழ வேண்டும், ஒரு சுயநலவாதியாக என்ன பண்ணக்கூடாது, வாழக்கூடாது. ஸோ அப்பத்தை வாங்கி யாரை நினைக்கிறோம், இயேசுவை நினைக்கிறோம். அப்புறம் போஜனபானம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஸோ என்ன சொல்றாரு, இந்த ரசம் என்னது, என்னுடைய இரத்தத்துக்கு அடையாளம். என்ன அடையாளம், புதிய உடன்படிக்கையின் அடையாளம். இப்போ ஆண்டவர் இயேசு என்ன சொல்றாருன்னா, சீஷர்களே உங்களோடு கூட நான் என்ன பண்ணுகிறேன், புதிய உடன்படிக்கை என்ன பண்ணியிருக்கிறேன், ஏற்படுத்தி இருக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பழைய உடன்படிக்கை, புது உடன்படிக்கை அப்படிலாம் இருக்கும். அதனுடைய அதே என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய வித்தியாசமான அர்த்தத்தை அதுக்கு என்ன பண்ணிடுறாங்க, கொடுத்துட்றாங்க. ஸோ நம்ம அதை பற்றி இன்னொரு நாள் என்ன பண்ணுவோம், புதிய உடன்படிக்கைனா என்ன, பழைய உடன்படிக்கைனா என்னன்று அதை நம்ம என்ன பண்ணுவோம், விவரித்து நம்ம பார்ப்போம். சரி, இப்போ என்ன சொல்கிறாரு, இது என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, இதை பானம் பண்ணும்போது எல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை என்ன பண்ணுங்கள், செய்யுங்கள். அப்போ எப்போ எல்லாம் இந்த அப்பத்தை புசிக்கிறோமோ, எப்போ எல்லாம் இந்த பாத்திரத்தை பானம் பண்ணுகிறோமோ, அப்போ நம்ம யாரை நினைவு கூறணும், இயேசுவை நினைவு கூற வேண்டும். என்ன நினைவு கூறணும், இயேசு எனக்காக என்ன பண்ணியிருக்கிறாரு, மரித்திருக்கிறார், சிலுவையில் ரத்தம் சிந்திருக்கிறார். இந்த அப்பம் ரசம் அவருடைய சரீரத்துக்கும் அவருடைய ரத்தத்துக்கும் என்னவா இருக்குது,
அடையாளமாக இருக்கிறது. அவர் எனக்காக அதை செய்திருக்கிறார். எனக்காக, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்காக அவர் அதை என்ன பண்ணியிருக்கிறார், செய்திருக்கிறார். அதனால நானும் இந்த உலகத்தில் அவருக்காக அவரை போல தியாகமாய் சுயநலம் அற்ற ஒரு வாழ்க்கையை நான் என்ன பண்ண வேண்டும், வாழ வேண்டும். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற நிறைய கிறிஸ்தவர்கள் எப்படி தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம், சுயநலவாதிகளாக தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். யாரை பற்றி கவலை இல்லை சொல்லுங்க, மற்றவங்களை பற்றி என்ன இல்லை, கவலை இல்லை. நான் நல்லா இருக்கணும், என் மனைவி நல்லா இருக்கணும், என் பிள்ளைங்களை நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், மற்றவங்களை பற்றி எனக்கு என்ன இல்லை, கவலை இல்லை. அப்படி ஒரு கிறிஸ்தவர் என்ன பண்ண முடியாது, வாழ முடியாது. இயேசு நமக்கு எப்படி வாழ கற்றுக் கொடுத்திருக்கிறார். இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்தது யாருக்காக வாழ்ந்தார், இந்த மற்றவர்களுக்காக வாழ்ந்தார். அவர் நன்மை செய்கிறவராக என்ன பண்ணார், சுற்றி திரிந்தார். அவர் ஒரு நாளும் அவர் செய்த எந்த ஒரு செயலும் சுயநலமான செயல் இல்லை. அவர் செய்த ஒவ்வொரு செயலும், அவர் போதித்த ஒவ்வொரு போதனையும் பிறர் நலம் ஆன ஒரு செயலாக, போதனையாகத்தான் காணப்பட்டது. அது போல தான் நாம் இந்த உலகத்தில் என்ன பண்ணணும், வாழணும். ஆமேன். சரி, அப்புறம் இதை ஆண்டவர் என்ன பண்ண சொல்றாரு, செய்ய சொல்றார். எது வரைக்கும் பாருங்க, இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வரும் அளவும் அவருடைய மரணத்தை என்ன பண்ணுகிறீர்கள், தெரிவிக்கிறீர்கள். அப்போ இது எதுக்கு அடையாளமா இருக்குது, இந்த அப்பம் ரசம் இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்துக்கு அடையாளம். இயேசு யாருக்காக மரித்தார், நமக்காக மரித்தார். ஹல்லேலூயா. அப்போ அதுலயும் என்ன இருக்குது, சுயநலம் இருக்குதா, பொதுநலம் இருக்குதா, பொதுநலம். நமக்காக அவருக்காக அவர் மரிக்கவில்லை, நமக்காக அவர் மரித்தார். அப்போ இந்த உலகத்தில் நாம் மற்றவர்களுக்காக என்ன பண்ணணும், வாழணும். இயேசுக்காக மரிப்பதற்கு ஆயத்தமாய் இருக்கணும். சரி, இப்போ இதில் இப்போ இது வரைக்கும் 17லேருந்து 26 வரைக்கும் நம்ம வாசித்தோம். இதில் வாசிக்கும்போது சாப்பிட்றது, புசிக்கிறது, குடிக்கிறது, பானம் பண்ணுறது அப்படின்ற வார்த்தையை மறுபடியும் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், வாசிச்சிருக்கிறோமா இல்லையா? போஜன பானம், புசிக்கிறது, குடிக்கிறது, இது மாதிரி திரும்ப வாசித்தோம். சரியா? சரி, இப்போ தான் நம்ம பாயிண்ட்டுக்கு வர போகிறோம். 27வது வசனம். இப்படி இருக்க, எப்படி இருக்க, இப்படி இருக்க எந்தெந்த விஷயத்த சொல்லியிருக்கிறாரு, சபையில் இப்படி இருக்குது. அவன் முந்தி என்ன பண்ணுகிறான், சாப்பிடுகிறான். ஒரு சிலர் பசியா இருக்கிறார்கள். அந்த முந்தி சாப்பிடுகிறவர்கள் சபையை என்ன பண்ணுகிறார்கள், அசட்டை பண்ணுகிறார்கள். ஆனா இயேசு என்ன எதுக்காக கொடுத்திருக்கிறார், தன்னை நினைவு கூறும்படி, தன்னுடைய மரணத்தை நினைவு கூறும்படி, ஒரு சுயநலமானவர்களாய் அல்ல, மற்றவர்களை நினைக்கிறவர்களாய் வாழும்படிக்கு இயேசு என்ன பண்ணியிருக்கிறார், இதை கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார். ஆனால் சபையில் என்ன நடக்கிறது, இருக்கிறவன் சுயநலமாய் என்ன பண்ணுகிறான், முந்தி சாப்பிட்டு இல்லாதவன் என்ன பண்ணுகிறான், வெட்கப்படுத்துகிறான், சபையை வெட்கப்படுத்துகிறான், சபையை அசட்டை பண்ணுகிறான். இப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்றார். இப்படி இருக்க, சபையில் இப்படி இருக்க, இயேசு இப்படி சொல்லி இருக்க. ஓகேவா? அடுத்தது பாருங்க. இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து, பாருங்க மறுபடியும் என்ன வருது, அப்பம் புசிக்கிறது வருது. ஓகேவா? அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும், அப்பம்னா என்னது, சரீரம், ரத்தம்னா என்னது, திராட்சை ரசம், கர்த்தருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் குறித்து என்னவா இருப்பான், குற்றமுள்ளவனாயிருப்பான். ஏன் குற்றமுள்ளவனாயிருப்பான் அப்படின்னா, இவன் எப்படி புசித்திருக்கிறான், அபாத்திரமாய். எப்படி குடித்திருக்கிறான், அபாத்திரமாய் குடித்திருக்கிறான். ஓகேவா? சரி, அப்புறம் எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். அப்ப என்ன சொல்றாரு, நீ அபாத்திரமாய் புசித்தால் நீ என்னவா மாறுவ, குற்றமுள்ளவனாய் மாறுவாய். அப்படி நீ குற்றமுள்ளவனாய் மாறாதபடிக்கு என்ன பண்ண வேண்டும், தன்னைத்தானே என்ன பண்ண வேண்டுமா, சோதித்து அறிந்து இந்த அப்பத்தில் என்ன பண்ண வேண்டும், புசித்து இந்த பாத்திரத்தில் என்ன பண்ண வேண்டும்,
பானம் பண்ண வேண்டும். ஸோ தன்னைத்தானே என்ன பண்ணணும்? சோதித்து அறிய வேண்டும். தன்னைத்தானே சோதித்து அறியவில்லை என்றால் நீங்கள் என்ன பண்ணுகிறீர்கள்? குற்றமுள்ளவர்களாய் மாறுகிறீர்கள். இங்க தன்னைத்தானே சோதித்து அறிந்து என்று சொல்லும்போது ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட முறையில் சொல்றாரு, மொத்தமா எல்லாரையும் சொல்றாரு. அப்ப இவர் யார்கிட்ட பேசிட்டு இருக்காரு? சபை அனைத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு பேசுகிறார். ஆனா என்ன சொல்றாரு? ஒவ்வொருத்தரும் நீங்க என்ன பண்ணணும்? உங்களை நீங்கள் சோதித்து என்ன பண்ண வேண்டும்? அறிய வேண்டும். அப்புறம் ஏன் சோதித்து அறியணும்? எண்ணத்தினால் எனில் அபாத்திரமாய் போஜனம் பானம் பண்ணுகிறவன். பாருங்க, இந்த இடத்துல கர்த்தருடைய சரீரம் என்ற ஒரு வார்த்தையை வைக்கிறார். இங்க என்ன சொல்லல? அப்பத்தையும் சொல்லல, ரசத்தையும் சொல்லல. என்ன சொல்றாரு? கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜன பானம் பண்ணுகிறான். இப்ப இங்க சரீரம் என்ற ஒரு வார்த்தை வருகிறது. என்ன வார்த்தை வரவில்லை? இப்ப இது வரைக்கும் சரீரத்தை எதுக்கு அடையாளமா பேசிட்டு இருக்காரு? அப்பத்துக்கு அடையாளம். அப்புறம் ரத்தத்தை எதுக்கு அடையாளமா பேசிட்டு இருக்காரு? ரசத்துக்கு அடையாளமா. ஆனா இந்த இடத்துல வெறும் சரீரம் என்று சொல்லுகிறார். ரத்தம் என்ற வார்த்தை அவர் என்ன பண்ணல? சொல்லவில்லை. புரியுதா உங்களுக்கு? திரும்பி வாசிக்கிறேன். எண்ணத்தினாலெனில் அபாத்திரமாய் போஜனம் பானம் பண்ணுகிறவன். அப்ப இந்த இடத்துல தான் யாரை பத்தி மெயினா பேசுறாரு? அபாத்திரமாய் போஜனமானம் பண்ணுகிறவன் யார் என்று சொல்லுகிறார். அப்போ அபாத்திரமாய் போஜனமானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று அவன் என்ன பண்ணவில்லை? நிதானித்து அறியவில்லை. இப்போ இந்த இடத்துல சரீரம் என்ற ஒரு வார்த்தையை மட்டும் தான் பயன்படுத்தியிருக்கிறார். ரத்தம் என்ற வார்த்தையை அவர் என்ன பண்ணவில்லை? பயன்படுத்தவில்லை. அப்போ இந்த இடத்துல சரீரம் என்று சொல்லப்படுவது அப்பத்தை குறிக்கவில்லை. அது எதை குறிக்கிறது? சபையை குறிக்கிறது. புரியுதா உங்களுக்கு? இப்ப இதுவரைக்கும் எதை பத்தி தான் பேசிட்டு வராரு? சரீரம் ரத்தம் என்று சொல்லும் போது அப்பம் ரசம் என்று என்ன பண்றாரு? சொல்லிட்டு வர்றவர் இந்த இடத்துல வெறும் சரீரம் என்ற ஒரு வார்த்தையை மட்டும் பயன்படுத்துகிறார். ரத்தம் என்ற வார்த்தையை அவர் என்ன பண்ணவில்லை? பயன்படுத்தல். அப்ப என்ன சொல்ல வராரு? இங்க கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று அவன் என்ன பண்ணவில்லை? நிதானித்து அறியவில்லை. நீ நிதானித்து அறியலனா நீ என்ன ஆகிற? குற்றம் செய்கிற. நிதானித்து அறியவில்லை என்ற ஒரு வார்த்தை எங்க வருகிறது? இதுக்கு முன்னாடி எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்து அறிந்து, சோதித்து அறிந்து நிதானித்து அறிந்து. அப்புறம் பாருங்க 31, நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். ஸோ நியாயம் தீர்க்கப்படக்கூடாதுன்னா நம்மை நாம என்ன பண்ணணும்? நிதானித்து அறியணும். ஆனா குற்றமுள்ள ஒருவன் தன்னைத்தானே நிதானித்து அறியாததனால் அவன் என்னவா மாறுறான்? குற்றமுள்ளவனாய் மாறுகிறான். என்ன நிதானித்து அறியவில்லை? கர்த்தருடைய சபை இன்னதென்று அவன் என்ன பண்ணவில்லை? நிதானித்து அறியவில்லை. அப்போ எங்க பிரச்சனை வருது? கர்த்தருடைய சபை இன்னதென்று நிதானித்து அறியலனா தான் உங்களுக்கு என்ன வருது? பிரச்சனை வருது. அதனால தான் 31 சொல்றாரு, நம்மை நம்மை என்று சொல்லும்போது ஒரு மனிதனை சொல்லவில்லை, எல்லாரையும் சேர்த்து சொல்றாரு. நம்மை நாமே நிதானித்து அறிந்தால். அப்போ எண்ணத்தினாலெனில் அபாத்திரமாய் போஜனம் பானம் பண்ணுகிறவன். நல்லா கவனிங்க, அபாத்திரமாய் போஜனம் பானம் பண்ணுகிறவன். ஸோ யார் அபாத்திரமாய் போஜனம் பானம் பண்ணுகிறான்? கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாதவன் தான் அபாத்திரமா என்ன பண்ணுகிறான்? போஜனம் பானம் பண்ணுகிறான். புரியுதா இப்போ சொல்றது? கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாதவன் அபாத்திரமா என்ன பண்ணுகிறான்? போஜனம் பானம் பண்ணுகிறான். அதனால சொல்றாரு, நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். ஸோ இவங்க என்ன நிதானித்து அறியல? இதுக்கு முன்னாடி என்ன வாஸ்தவம்? சபையை என்ன பண்றாங்க?
அசட்டை பண்றாங்க. யார் அசட்டை பண்றது? இருக்கிறவர்கள் இல்லாதவர்களை என்ன பண்ணுகிறார்கள்? அசட்டை பண்ணுகிறார்கள். அதனால அந்த நபர்கள் சபையை என்ன பண்ணவில்லை? நிதானித்து அறியவில்லை. கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று அவங்க என்ன பண்ணவில்லை? நிதானித்து அறியவில்லை. அதனால அவங்க என்ன பண்றாங்க? அபாத்திரமாய் போஜன பானம் பண்ணுகிறார்கள். புரிஞ்சா சொல்றது? அப்போ அபாத்திரமாய் போஜனம் பானம் பண்றதுனா என்ன? நீங்க சபையை என்ன பண்ணல? நிதானிக்கல, நிதானித்து புரிந்து கொள்ளவில்லை. சபையை என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? அசட்டை பண்றீங்க. நீங்க உங்களை பெரியவராக நினைத்து கொள்றீங்க. மற்றவங்களை என்ன நினைக்கிறீங்க? தாழ்வா நினைக்கிறீங்க. இருக்கிறவர்கள் இல்லாதவர்களை என்ன பண்ணுகிறார்கள்? வெட்கப்படுத்துகிறார்கள். திருச்சபை என்ன பண்ணுகிறார்கள்? அசட்டை பண்ணுகிறார்கள். அப்படின்னா எதுல, எந்த காரியத்தில் பண்றாங்க? சாப்பாட்டு விஷயத்துல முந்தி என்ன பண்ணுகிறார்கள்? சாப்பிடுகிறார்கள். மற்றவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? பசியாய் இருக்கிறார்கள். அப்புறம் சொல்றாரு, இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள். அநேகர் என்ன இருக்கிறார்கள்? நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். இப்போ அந்த காலத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர்களால் ஒரு வியாதி எதினால் வந்தது என்று அவர்களால் என்ன பண்ண முடியும்? கணித்து சொல்ல முடியும். அந்த காலத்தில் 1ஆம் நூற்றாண்டில். அதனால அவங்க என்ன சொல்றாங்க? கரெக்டாக சொல்றாங்க. ஒரு சில வியாதிகள் எதனால வந்திருக்கிறது? நீங்கள் சபையை என்ன பண்ணீங்க? அசட்டை பண்ணீங்க. அதனால நீங்க என்ன ஆயிட்டீங்க? பலவீனம் ஆயிட்டீங்க, வியாதி ஆயிட்டீங்க, நித்திரை என்ன பண்ணிட்டீங்க? அடைந்துட்டீங்க. அந்த காலத்தில். ஆனா இந்த காலத்தில் அதை என்ன பண்ண முடியாது? கணிக்கவே முடியாது. யாருக்கு என்ன பலவீனம் வருது, என்ன வியாதி வருது, இவங்க நல்லவனால வந்ததா கெட்டவங்கனால வந்ததா, எதையுமே நம்ம என்ன பண்ண முடியாது? சொல்ல முடியாது. அதனால திருவிருந்த நீ எடுத்தா உனக்கு வியாதி வரும்னு சொல்றது, நீ அபாத்திரமாய் திருவிருந்து எடுத்தா உனக்கு வியாதி வரும்னு சொல்றது மிக தவறான போதனை. அதனால தைரியமா என்ன பண்ணலாம்? திருவிருந்த நீங்க எடுக்கலாம். ஆனா என்ன எண்ணத்தோடு எடுக்கணும்? சபையை அசட்டை பண்ற எண்ணத்தோடு எடுக்கக்கூடாது. சபை தேவனுடைய சரீரம் என்று நிதானித்து அறிந்து என்ன பண்ணணும்? எடுக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம் எல்லாரும் சமம் என்ற எண்ணத்தோடு பரிசுத்த பந்தியில என்ன பண்ண வேண்டும்? பங்கு பெற வேண்டும். சொல்றாரு, நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். நாம் நியாயம் தீர்க்கப்படும் போது உலகத்தோட ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே என்ன பண்ணப்படுகிறோம்? சிட்சிக்கப்படுகிறோம். ஆண்டவர் நம்மளை எப்படி நியாயம் தீர்க்கிறார்னா சிட்சித்து நியாயம் தீர்க்கிறார். சிட்சைனா என்னது? சின்ன சின்ன அடியா இல்ல, ஒழுங்கு. ஒழுங்கு. சிட்சைனா என்னது? ஒழுங்கு. ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணுவார்? ஒழுங்குபடுத்துவார். ஏன் ஒழுங்குபடுத்துவார்னா நம்மளை உலகத்தோட என்ன பண்ண அவருக்கு விருப்பம் இல்லை. உலகத்தோட ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க வேண்டும் என்பது அவருடைய விருப்பம் அல்ல. அதனால நாம் இந்த உலகத்திலே வாழும்போது ஆண்டவர் நம்மளை என்ன பண்றாரு? ஒழுங்குபடுத்துகிறார். நமக்கு அது சில நேரத்தில் எப்படி ஆண்டவர் நம்மளை ஒழுங்குபடுத்துறார் நமக்கு தெரியாது. ஆனா நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவருடைய ஒழுங்குக்கு நம்ம என்ன பண்ணணும்? நம்மை விட்டு கொடுத்து நம்மை நாம் என்ன பண்ணணும்? சீர்படுத்தி கொள்ள வேண்டும். ஆமேன். சரி, இப்போ இதோட முடிஞ்சிச்சா? இல்ல, தொடருது. என்ன தொடருது? 33 வாசிங்க. ஆகையால் என் சகோதரரே, நீங்கள் போஜனம் பண்ண கூடி வரும்போது ஒருவருக்காக ஒருவர் என்ன பண்ணுங்கள்? காத்திருங்கள். ஏற்கனவே என்ன நடந்துச்சு? ஒருவருக்காக ஒருவர் என்ன பண்ணவில்லை? காத்திருக்கவில்லை. வீட்டிலிருந்து சாப்பாடு கொண்டு வந்தவர் என்ன பண்ணினார்? முந்தி சாப்பிட்டு இல்லாதவனை என்ன பண்ணினார்? அசட்டை பண்ணினார். அதனால பவுல் சொல்றாரு, ஒருவருக்காக ஒருவர் என்ன பண்ணுங்கள்? காத்திருங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? உனக்கு பசிச்சிருச்சுன்னு சொல்லி அவசரப்பட்டு என்ன பண்ணாத? சாப்பிடாத. பசிச்சாலும் என்ன பண்ணு? காத்திரு, வெயிட் பண்ணு. இன்னொரு சகோதரனுக்காக என்ன பண்ணு? வெயிட் பண்ணு. அப்பதான் நீ என்ன பண்ற? சபை இன்னதென்று நிதானித்து என்ன பண்ணிருக்கிற? அறிந்திருக்கிற. அப்பதான் நீ அபாத்திரமாய் மாற மாட்ட. நீ ஒருவருக்காக ஒருவர் என்ன பண்ணு? காத்திரு. அப்புறம் நீங்கள் ஆக்கினைக்கு ஏதுவாக கூடி வராதபடிக்கு ஒருவனுக்கு பசியா இருந்தால் வீட்டிலே சாப்பிட கடவன். உன்னால இங்க வந்து பசி தாங்க முடியாதுன்னா என்ன பண்ணிட்டு வா? வீட்டிலே சாப்பிட்டுட்டு வா.
இங்கே வந்து சாப்பாடை கொண்டு வந்து திறந்து வச்சு சாப்பிட்டு இல்லாதவங்களை என்ன பண்ணாத, வெட்கப்படுத்தாத. சபையை என்ன பண்ணாத, அசட்டை பண்ணாத சொல்றார். அப்புறம் மற்ற காரியங்களை நான் வரும்போது என்ன பண்ணுவேன், திட்டம் பண்ணுவேன். இப்ப புரியுதா என்ன பிரச்சனை சபையில் இருந்தது? யார் அபாத்திரமாய் சாப்பிட்டா, யார் கரெக்டா செஞ்சான்னு இப்ப புரியுதா உங்களுக்கு? அப்போ அபாத்திரம்னா என்ன? கர்த்தருடைய சரீரத்தை என்ன பண்ணுவது, அசட்டை பண்ணுவது, இல்லாதவர்களை வெட்கப்படுத்துவது, இந்த சபையிலே நான் தான் உயர்ந்தவன் என்று நினைப்பது. அப்படி நினைப்போடு பந்தியில பங்கு பெற்றால் நீங்கள் எப்படி பங்கு பெறுகிறீர்கள்? அபாத்திரமாய் போஜனமானம் பண்ணுகிறீர்கள். ஸோ எந்த எண்ணத்தோடு பண்ணணும்? இயேசு எனக்காக மரித்தார், இயேசு செய்த தியாகத்தை இப்பொழுது நான் என்ன பண்ணுகிறேன், நினைவு கூறுகிறேன். இப்போ நம்ம எல்லாம் கர்த்தருடைய சரீரம். இந்த சரீரத்தை நாம் ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது, அசட்டை பண்ணக்கூடாது. இந்த சரீரத்தில் நாமும் ஒரு அங்கமாக என்ன பண்ணுகிறோம், இருக்கிறோம். நாம் எல்லாரும் சரி சமம் என்ற எண்ணத்தோடு கூட என்ன பண்ண வேண்டும், இந்த பரிசுத்த பந்தியிலே சுயநலம் எல்லாம் நம்ம விட்டு போக வேண்டும் என்ற எண்ணத்தோடு என்ன பண்ண வேண்டும், பரிசுத்த பந்தியில என்ன பண்ண வேண்டும், பங்கு பெற வேண்டும். ஒரு ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. அப்போ நம்மை நாம என்ன பண்ணணும், நிதானித்து அறியணும். என்ன நிதானம்? நான் என்ன ரொம்ப பெரியவனா நினச்சிக்கிறேனா, இல்லை நான் எல்லாரோட சரி சமம் என்று நினைத்து கொள்கிறேனா அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும், ஒவ்வொருவரும் நிதானித்து அறிய வேண்டும். அப்போ என்ன சொல்றாரு, ஒருவருக்காக ஒருவர் என்ன பண்ணுங்கள், காத்திருங்கள். அதுதான் என்ன, எதை குறிக்கிறது, சுயநலத்தை குறிக்கல, அது என்னத்தை குறிக்குது, பொதுநலம், மற்றவர்களுக்காக என்ற அந்த நலத்தை, அந்த எண்ணத்தை குறிக்கிறது. அதுதான் சொல்றாரு, ஒருவருக்காக ஒருவர் என்ன பண்ணுங்கள், காத்திருங்கள். புரிஞ்சிச்சா, விளங்குச்சா? வேற ஏதாவது சந்தேகம் தான் என்ன அப்புறமா என்ன பண்ணுங்க, கேளுங்க. இப்போ அதுக்காக நான் வந்து குடிச்சிட்டு வந்து பந்தி எடுக்கலாமா, சிகரெட்டை பிடிச்சிட்டு வந்து எடுக்கலாமா அப்படின்லாம் நீங்கள் நினச்சிங்கன்னா என்ன தனிப்பட்ட முறையில் வந்து என்ன பண்ணுங்க, பார்த்து பேசுங்க. உங்களுக்கு நான் பதில் என்ன பண்ணுறேன் சொல்கிறேன். இந்த இடத்துல இந்த 27வது வசனம் 29வது வசனத்துக்கான அர்த்தம், அபாத்திரமாய் போஜனம் பண்ணுவது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்றத இந்த பகுதியிலேருந்து உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கிறேன், சொல்லியிருக்கிறேன். புரியுதுங்களா உங்களுக்கு நான் சொல்கிறது? ஸோ அதனுடைய அர்த்தம் என்ன, மறுபடியும் சொல்கிறேன். கர்த்தருடைய சரீரத்தை என்ன பண்ணக்கூடாது, அசட்டை பண்ணக்கூடாது. கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று என்ன பண்ணணும், நிதானித்து அறியணும். ஒருவருக்காக ஒருவர் என்ன பண்ணணும், காத்திருக்கணும். இயேசு கிறிஸ்துவை என்ன பண்ணணும், நினைவு கூறணும். அவருடைய மரணத்தை என்ன பண்ணணும், நினைவு கூறணும். அதெல்லாம் நமக்கு எதை வெளிப்படுத்துது, அவருடைய தியாகம், அவருடைய சுயநலமற்ற ஒரு வாழ்க்கை, அவர் எப்படி மற்றவர்களுக்காக வாழ்ந்தார் என்பதை அது என்ன பண்ணுகிறது, நமக்கு நினைவுபடுத்துகிறது. அப்போ இதை பங்கு பெறுகிற ஒவ்வொருவரும் எப்படிப்பட்ட எண்ணமுடையவர்களாய் மாறணும், மற்றவர்களுக்காக வாழ்வது அப்படின்ற எண்ணம் நமக்கு என்ன பண்ணணும், வரணும். சுயநலம் நம்மை விட்டு என்ன பண்ணணும், போகணும். பவுல் சொல்றாரு, இனி நான் அல்ல, யாரு, கிறிஸ்துவே எனக்குள் என்ன பண்ணுகிறார், வாழுகிறார். கிறிஸ்து சுயநலம் அற்றவர். அதுபோல கிறிஸ்தவர்கள் எப்படி இருக்கணும், சுயநலம் அற்றவர்களாய் தியாகமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறவராய் என்ன பண்ண வேண்டும், இந்த உலகத்தில் இருக்க வேண்டும். அதை தான் இந்த பரிசுத்த பந்தி நமக்கு என்ன பண்ணுகிறது, நினைவுபடுத்துகிறது. அல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் செய்யலாமா? நம்ம எழுந்திருப்போம்.